வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி எஃப்எம். இது தேநீர் கடை. தேநீர் கடையில ஒவ்வொரு வாரமும் ஒரு அற்புதமான ஆளுமையை சந்திச்சிட்டு இருக்கோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம சந்திக்க போற அந்த ஆளுமை யார் தெரியுமா? தமிழ் மொழி செம்மொழியாக வேண்டும் என்பதற்காக நடைப்பயணம் மேற்கொண்ட ஒரு தமிழ் பற்றாளர். திருக்குறளை உயிரென போற்றும் ஒரு வள்ளுவ பற்றாளர். படகு கவியரங்கம், கப்பல் கவியரங்கம், காட்டில் கவியரங்கம், தாஜ்மஹாலில் கவியரங்கம் என விதவிதமான கவியரங்கங்கள் மூலம் உலக தமிழர்களை ஈர்க்கும் ஒரு ஒப்பற்ற ஆளுமை. தாய் தமிழ் அறக்கட்டளையின் நிறுவனர் கவிஞர் உடையார் கோவில் குணா அவர்களை தான் சந்திக்க போகிறோம். வழக்கம் போல பயனுள்ள கேள்விகளை கேட்க இருக்காங்க நம்ம ஆர்ஜே முனைவர் கிருஷ்ணா கணேஷ் அவர்கள். வாங்க நேயர்களே, நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வணக்கங்க ஐயா. வணக்கம்மா. கவிஞர், தாய்மொழி பற்றாளர், திருவள்ளுவர் நேசகர் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி உடையார் கோயில் குணாங்கிறவர் யாரு? உங்களோட இளமை பருவம், கல்வி, இது பத்தி எல்லாம் நம்மளோட பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு சுருக்கமா சொல்லுங்க ஐயா. உலகம் முழுவதும் நிறைந்திருக்கக்கூடிய பட்டாம்பூச்சி எஃப்எம் நேயர்களுக்கு உங்கள் உடையார் கோயில் குணாவின் அன்பு வணக்கம். உங்களோடு இணையும் இந்த வாய்ப்பை எனக்கு பெற்று தந்த தஞ்சாவூர் கவிஞர் ராமதாஸ் ஐயா அவர்களுக்கும் பட்டாம்பூச்சி பண்பலை வானொலி நிலையத்தாருக்கும் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு உங்களுக்கான எனது பதிலை தெரிவிக்க விரும்புகின்றேன். சுமார் ஒரு 62 வருஷத்துக்கு முன்னால தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் வட்டம் உடையார் கோயில் என்கின்ற வரலாற்று சிறப்புமிக்க கிராமத்தில் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தேன். 5ஆம் வகுப்பு வரை உள்ளூரில் இருந்த தொடக்க பள்ளியிலும் 8ஆம் வகுப்பு வரை அம்மாப்பேட்டை ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியிலும் பயின்றேன். நான் அந்த பள்ளியில் 7ஆம் வகுப்பு 8ஆம் வகுப்பு படிக்கின்ற போதே பேச்சு போட்டிகளும் பள்ளி விளையாட்டுப் போட்டி, இலக்கிய போட்டிகளில் பங்கு பெற்றிருக்கின்றேன். உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளியை அம்மாப்பேட்டை உக்கடைய அப்பாத்தவர் மேல்நிலை பள்ளியில் பயின்றேன். அந்த பள்ளியில் பயின்ற பொழுதுதான் எனக்கு கவிதை எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வமும் ஏற்பட்டது. கல்வியை விட நான் கவிதையை மிக நேசித்து கவிதை எழுத வேண்டும் என்கின்ற ஆர்வம் தோன்றியது. வீரயாவண்டியார் நினைவு முற்பம் கல்லூரியில் இளங்கலை வரலாறு பயின்றேன். கல்லூரியினுடைய 1ஆம் ஆண்டிலேயே இளந்தண்டல் என்ற கவிதை நூலை எழுதி வெளியிட்டிருக்கின்றேன். என்னுடைய கல்லூரி படிப்பு என்பது இவ்வளவுதான். நான் கவிதையில் ஆர்வம் இருந்ததனால் கல்லூரி படிப்பை மேற்கொண்டு தொடராமல் என்னுடைய தமிழ் பணியை வாழ்நாள் முழுக்க தொடர்ந்து செய்து கொண்டு வருகின்றேன். அதாவதுமா 1980ஆம் ஆண்டு நான் +1 படிச்சுட்டு இருந்தோம். பள்ளி தமிழாசிரியர்கள் அந்த செய்யுள் பாடத்தை நடத்துவாங்க. நடத்திட்டு அந்த பாடத்தை என்ன படிக்க சொல்லுவாங்க, கரும்பலைகளை எழுத சொல்லுவாங்க. சரி சரிங்க. பள்ளி படிப்பு முடிந்தவுடன் மாலை நேரத்துல 6 மணிக்கு மேல அம்மாப்பேட்டை பேரூராட்சி நூலகத்துக்கு சென்று அங்க நூல்களை வாசிக்க தொடங்கினேன். நான் கவிதையை தேடி பிடித்து வாசிப்பது வழக்கம். தமிழ்நாடு அரசு எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தபோது அப்பொழுது தமிழரசு என்ற ஒரு அரசு இதழை வெளியிட்டுக் கொண்டிருந்தது. அந்த அரசு இதழுக்கு நான் மாணவர் பக்கம் என்ற பகுதியில மாணவராக இருந்தபோது ஒரு கவிதையை எழுதி அனுப்பினேன். அந்த கவிதை அந்த அரசு இதழிலே வெளிவந்தது. ஆசைகள் நெஞ்சினில் வேண்டாம், அதை அகற்றிட முனைதலே வேண்டும். கவலைகள் வாழ்வில் வேண்டாம், அதை போக்கிட துணிதலே வேண்டும். அச்சங்கள் வாழ்வில் வேண்டாம், அதை அப்புறப்படுத்திடல் வேண்டும். அழிப்பதில் எண்ணங்கள் வேண்டாம், அதை அன்புடன் காப்பதே வேண்டும். இன்பத்தை தேடிட வேண்டாம், வரும் இன்பத்தை காத்திட வேண்டும். துன்பத்தால் தோன்றிட வேண்டாம், வரும் துயரத்தை தாங்கிட வேண்டும் என்று இது மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு 40 வரிகள் அடங்கிய அந்த கவிதையை தமிழரசு இதழில் வெளிவந்தது. இது உங்களோட முதல் கவிதைங்களா? முதல் கவிதைன்னு சொல்ல முடியாதுமா. ஒரு 40 அல்லது 50 கவிதைகளுக்கு இடையெல்லாம் வந்த இந்த கவிதை. சரி சரி. இது ஒரு தமிழ்நாடு அரசினுடைய அங்கீகரிக்கப்பட்ட அரசு இதழில் வெளிவந்ததுனால இந்த கவிதையை நான் நேயர்களுக்காக வழங்கினேன். ஐயா, உங்களோட கல்வி பணி பத்தியும் நீங்க நடத்தின பள்ளி ஸ்கூல் பத்தியும் சொல்லுங்க ஐயா. கல்லூரி படிப்பு முடித்த பிறகு ஒரு 5 ஆண்டுகள் இலக்கிய பணியிலும் தமிழார்வ பணியிலும் ஈடுபட்டு தள்ளாடும் புகழ் என்ற கவிதை நூலை 89 வெளியிட்டேன். இந்த 5 ஆண்டுகளுக்கு பிறகு 1993ஆம் ஆண்டு மே மாதம் 15ஆம் நாள் நான் என்னுடைய கிராமத்திற்கு அருகில இருக்கக்கூடிய புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில், வரலாற்று சிறப்புமிக்க ஆன்மீக பூமி. அந்த புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயில்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்துக்குமா, லோட்டஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லக்கூடிய தாமரை மழலைய தொடக்கப்பள்ளி என்கின்ற ஒரு பள்ளியை தொடங்கினேன். சரிங்க. கிட்டத்தட்ட அந்த பள்ளியை 22 ஆண்டுகள் நடத்தி இருக்கிறாங்கம்மா. என்னுடைய பள்ளியில ஏழை குழந்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். கல்வி கட்டணத்தை மட்டுமே நம்ம முதல் நோக்கமாக கருதாமல் குழந்தைகளுடைய கல்வி, அவருடைய கல்வி வளர்ச்சி முக்கியங்கிறதுல நாங்கள் கவனம் செலுத்தணும். கிராமப்புற ஏழை குழந்தைகளுக்கு எங்களுடைய கல்வி போதிக்கக்கூடிய ஒரு ஆலமரமாக எங்களுடைய தாமரை மழலையர் தொடக்கப்பள்ளி இயங்கி வந்தது. பள்ளி நடத்திட்டு இருக்கும் போதே சமூக நல பணிகள் பலவற்றை செஞ்சிருக்கிறோம். இலவச திருமணம், தாலிக்கு வாங்கி கொடுக்கறது, மிகுந்த ஏழைகளுக்கு தாலி வாங்கி கொடுக்கறது போன்ற பல்வேறு சமூக நல பணிகளை மேற்கொண்டு கிட்டத்தட்ட 22 ஆண்டுகள் அந்த பள்ளியில் நடத்தி பொதுமக்களை ரொம்ப இருத்த நேரத்துல
பள்ளி நடத்துவதில் பொருளாதார பற்றாக்குறை எனக்கு ஏற்பட்டது. கடன் சுமை அதிகரிச்சதுமா. அதனால பள்ளியை தொடர்ந்து நடத்துறத நிறுத்திட்டேன். 3 வயசு முதல் 10 வயது வரை என்னிடம் பயின்ற மாணவர்கள் இந்த பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட 500 மாணவ மாணவிகள் இருக்கின்றாங்க. தொடக்க கல்வி, அதாவது ஆணாவை கற்றுக் கொடுத்த அந்த அடிப்படை ஆசிரியர்கிற முறையில என்ன சந்திக்கின்ற பொழுது அவர்கள் எனக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை, இந்த பள்ளியை தொடர்ந்து நடத்தியிருந்தால் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கின்றது என்பதை விட அவர்கள் என்னை பார்த்து மரியாதை செலுத்துறது அந்த நாளை மிகுந்த மகிழ்ச்சியான நாளா கருதுவேன். என்னுடைய வாழ்நாள்ல 22 ஆண்டு காலம் ஒரு பள்ளியை நடத்தினேங்கிற மன திருப்தி எனக்கு இருக்கிறதம்மா. இப்ப ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு மட்டும் பணம் தேவையில்லை, நடத்துறதுக்கும் பணம் ரொம்ப முக்கியமா இருக்கு இல்லைங்களா? நான் என்னுடைய பள்ளி இருந்த இடம் கிராமத்திலும் சேராத, நகரத்திலும் சேராத ஒரு நடுநிலை பேரூராட்சிங்கிற அளவுல உள்ள பகுதி அது. சரி சரி. மிகுந்த ஏழை மாணவர்கள் தான் அதிகமா படிச்சாங்க. ஐயா, தமிழ் செம்மொழி ஆகணுங்கிறதுக்காக வேண்டி நீங்க செஞ்ச பணிகள் பத்தி எல்லாம் சொல்லுங்க ஐயா. அதாவது நான் கல்லூரியில படிக்கின்ற பொழுதே இலங்கை தமிழர்களுக்காக கிட்டத்தட்ட 500 மாணவர்கள் ஒன்று திரட்டி ஒரு மிகப்பெரிய போராட்டத்தையும் ஊர்வலத்தையும் நடத்திருக்கிறேன். அதோட தொடர் அனுபவம் தான் இந்த செம்மொழி கோரிக்கைக்காக நான் போராடணும் அப்படின்னு ஒரு முன்னெடுக்கிறேன். அதனோட முன்னோட்டமாக டெல்லியில 2003ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாசம் தலைநகர் டெல்லியில ஜந்தர் மந்தர்ங்கிற பகுதியில தலைநகர் தமிழ்ச்சங்கம், பெங்களூர் தமிழ்ச்சங்கம் போன்ற அமைப்புகள்லாம் ஒண்ணு சேர்ந்து 100 தமிழ் அறிஞர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஒரு உண்ணாவிரதம் ஏற்பாடு பண்றாங்க. அந்த உண்ணாவிரத போராட்டத்துல தஞ்சாவூர்ல இருந்து நான் கலந்துக்கிட்டேன். அந்த உண்ணாவிரத போராட்டத்தை கலந்துக்கிட்டு திரும்ப தஞ்சாவூர் திரும்பின பிறகு தஞ்சாவூர்ல ஒரு உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துறேன். அந்த உண்ணாவிரத போராட்டத்துல நாமும் வேங்கடசாமி நாட்டாக்களுடைய உலக பெருந்தமிழர் விருத்தாக்கர் ஐயாவும், கரந்தை தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் ராமநாதன் ஐயாவும் கலந்துக்கிட்டு அந்த உண்ணாவிரத வெற்றி பெறத்துக்கு எங்களுக்கு அடிப்படை காரணமா இருக்கிறாங்க. அந்த உண்ணாவிரதத்தை நடத்தின நானே நிறைவில் உணர்ச்சி மேலவங்க இந்த கோரிக்கைக்காக கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் 60 நாட்கள் மேல நடைபயணம் மேற்கொண்டேன்னு உறுதியளிச்சேன். அது நல்ல வரவேற்பு இருந்தது. அதன் அடிப்படையில 23/11/2003 கன்னியாகுமரியில ஒரு நடைபயணம் தொடங்கணும். என்னோட பள்ளியிலிருந்து 13 இளைஞர்கள் தான் அந்த நடைபயணத்துல தொடங்கி வந்தாங்க. ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் வந்தாங்கம்மா. ஒரே வந்துகிட்டு இருக்கும்போது இடையில எப்போதும் வென்றான் ஒரு ஊரு தூத்துக்குடிக்கு அருகில இருக்கும். எப்போதும் வென்றான் அந்த ஊரோட பேரு தேபுரம், தூத்துக்குடி பகுதியில இருக்கிற கிராமங்கம்மா அது. அப்ப சாலைகள் இப்ப இருக்கிற தேசிய நெடுஞ்சாலை அப்ப கிடையாது. கிராமத்து சாலை மாதிரிதான் நகர சாலையில இருக்கும். நாங்க 12-13 பேரும் அப்படி ஊர்வலமா வந்துட்டு இருக்கும்போது ஒரு இரவு ஒரு 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு. ஒரு கிராமத்துல எங்களுக்கு தாகத்து தண்ணி கிடைச்சா போதுன்னு சொல்லும் போது ஒரு கடை வீடுமா இருக்கிற ஒரு இடம், அந்த வீட்டுல போயிட்டு இந்த மாதிரி நாங்க நடந்து வர்றோம் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் செம்மொழி குறியா நடந்து வரோம்னு சொன்னோடனே அந்த கடையில இருக்கிற அந்த வீட்டுக்காரரு, ஆமா செய்தித்தாளை பார்த்தேன், தினமணியில பார்த்தேன், தினத்தந்தியில பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி செய்தித்தாளை பார்த்து அப்படி காமிக்கிறாரு. எங்கள்கிட்ட காமிச்சிட்டு எங்களுக்கு ஒரு அறிமுகமாயிராரு. அடுத்தது என் கூட வந்த பையன் ஒரு தேநீர் கிடைச்சா தேவையில்ல அப்படிங்கிறாரு. அப்ப நம்ம அவரோட மனைவி ஒரு 3 மாதம் அல்லது 4 மாத கை குழந்தைதாமா. அந்த சொல்லும் போது எனக்கு மனசு கலங்குது. என்னன்னா அந்த 3 மாத 4 மாத குழந்தைதான் கையில வச்சிருக்காங்க. அந்த குழந்தைக்கு வச்சிருந்த பால் அவங்க ஒரு பெட்டி கடை வச்சிருக்காங்க. கடைசி பால் அந்த வீட்டுக்கு அந்த குழந்தைக்காக வச்சிருக்கிற பால் இரவு நேரத்துல கொடுக்கறதுக்காக அதை என்ன செய்யறாங்க, உடனே எங்களுக்கு தேநீரை போட்டு கொடுக்குறாங்க. நாங்க கேட்கறோம், என்னமா இல்லைங்க இவ்வளவு தூரம் தமிழுக்காக நீங்க நடந்து வரீங்க, நாங்க உங்களுக்கு செய்யற உதவியா இருக்கட்டும், எங்களால செய்ய முடியாத நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டு அந்த தேநீரை கொடுத்தாங்க. பசியாறிட்டு நாங்க எப்போதும் வேண்டாம்ல, அது ஒரு சமாதி போல ஒரு ஆடை அங்கதான் தங்கியிருந்தோமா. அது இன்றளவும் அதை நினைச்சா எனக்கு ரொம்ப இதா இருக்கு. அதே போல எங்களுக்கு பல ஊர்ல வரவேற்பு கொடுப்பாங்க, சில ஊர்ல வரவேற்பு இருக்காது. இந்த வரவேற்பு இல்லாத ஊர்ல உணவு தங்க இடம் நாங்களே ஏற்பாடு பண்ணிக்குவோம். அது மாதிரி வரும்போது சங்கரன் கோயில இருந்து ராஜபாளையங்கிற பகுதி வந்துட்டு இருக்கும்போது மதியம் 2 மணி இருக்குங்கம்மா. எங்க 12-13 பேருக்கும் உணவுக்கான வாய்ப்புகள் யாரும் ஏற்பாடும் பண்ணாலே எங்கிட்டையும் அந்த அளவுக்கு அந்த நேரம் ஒரு பெரிய தொகை இல்லை. இருந்தாலும் வந்துகிட்டு இருக்கோம். நாங்க எந்த எதிர்பார்ப்புலாம் வந்துட்டு இருக்கும்போது அந்த ராஜபாளையத்துக்கு இடையில ஒரு நண்பர் என்ன பண்றாருன்னா பைக்கில வேகமா வர்றாரு. இந்த குழுவை நடத்துறது யாருன்னு கேக்குறாரு. என் கூட வந்தவங்க என்ன கையை கட்டுறாங்க. என்கிட்ட 500 ரூபாய் கொடுக்குறாரு. அந்த நேரம் இன்னைக்கு அது 5000 ரூபாய் மதிப்பு உள்ளதுமா. 2003 நான் சொல்றேன். 500 ரூபாய் கொடுத்துட்டு இதை செலவுக்கு வச்சுங்கன்ட்டு அது மட்டும் திருப்பி நிறுத்தவே இல்லை. அவர் யாரு என்ன பேர் எதுவுமே நான் கேட்கல. வண்டி எடுத்துட்டு ஏற போயிட்டாருங்க. இந்த மாதிரி வழிநடக்க பல்வேறு இடங்கள்ல எங்களுக்கு எதிர்பாராத வரவேற்புகள் நடந்துச்சு. ரொம்ப முத்தாய்ப்பா நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, முரம்புங்கிற பகுதியில பாவானார் கூட்டம் நடத்துற நெடுஞ்சேரன் ஐயா வரவேற்பு கொடுத்தாரு. அவரோட வரவேற்புக்கு பிறகு பாத்தீங்கன்னா மதுரை தமிழ்ச்சங்கம் ஒரு 5000 மாணவர்களை ஒன்று திரட்டி திருப்பரங்குன்றம் எல்லையில இருந்து வரவேற்பு கொடுத்தாங்க. மதுரை தமிழ்ச்சங்கம் வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 மாணவர்கள் அதுல கலந்துக்கிட்டாங்கம்மா. திருப்பத்தூர்ல திரு குன்றக்குடி அடிகளார் அவங்க தமிழ் செம்மொழி கோரிக்கையாக மிக பிரமாண்டமான ஒரு வரவேற்பு கொடுத்து ஒரு விழா நடத்துறாங்க. தஞ்சாவூருக்குள்ள நுழைஞ்சோன வைரமுத்தருடைய வெற்றி தமிழர் பேர் சர்வ செலியன் அவர்களும் நகரத்துக்குள்ள ஒரு 5000-6000 மாணவர்களுக்கும் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த மாணவர்களை ஒன்று திரட்டி கரந்தை தமிழ்ச்சங்கமும்
நாவலர் வெங்கடசாமி கல்லூரி, தமிழ் கல்லூரி, 2 கல்லூரியும் இணைந்து தஞ்சாவூர் நகரத்துல மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி எங்களை ரொம்ப பெருமைப்படுத்தி, அப்போ வந்து தமிழ் செம்மொழி மாநாடே நடத்தினாங்க. அந்த மாநாட்டுல நாங்க கலந்துகிட்டு, அன்னைக்கு இருந்த மத்திய மாநில அரசு அமைச்சர்கள் எல்லாம் வந்திருந்தாங்க. அது கலந்துகிட்டு தமிழ்நாட்டுல பாதி பகுதி கடந்துட்டோம். கன்னியாகுமரியிலிருந்து தஞ்சாவூர் வரைக்கும் தென்பகுதி வந்துட்டோம். அடுத்தது வடப்பகுதி நாங்க போறதுக்கு மிக உற்சாகமா அந்த மாநாடு அமைஞ்சது. அதுல எங்களுக்கு கொடுத்த வரவேற்பு எங்களுடைய பயணத்தை வந்து ரொம்ப வேகப்படுத்திடுமா. ஒவ்வொரு பகுதியெல்லாம் ஒரு நாளைக்கு 20 கிலோமீட்டர் வந்து 2004 ஜனவரி மாசம் 1ஆம் தேதி இப்ப புதுவை முதலமைச்சராக இருக்கக்கூடிய ரங்கசாமி ஐயா அப்பயும் முதலமைச்சராக இருந்தாங்க. அவரு வரவேற்பு கொடுத்தாரு ஜனவரி 1ஆம் தேதி புதுவையில. அவரு சொன்னாரு, நாங்களும் ஒரு தீர்மானம் போடுறோம், தமிழ் செம்மொழிக்காக தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்புறோம்னு சொல்லி அவரு உற்சாகமூட்டியாருங்கம்மா. அங்கிருந்து புறட்டு வரும்போது தாம்பரத்துல கவிப்பரசு வைரமுத்து அவர்கள் இந்திய ரசிக நட்புறவு கழக சார்பா அவர் எங்க பயணத்திலே நடந்து வந்தாருங்கம்மா. அவரும் 1 கிலோமீட்டர் தூரம் நடந்து வந்து அந்த பயணத்தை உற்சாகப்படுத்தி கொடுத்தாரு. நிறைவுல 8/1/2004 அந்த நடைபெற்ற 47வது நாள்ல அன்னைய தினம் ஆளுநரா இருந்த ரெங்கராஜன் ஆளுநரா இருந்தாங்க. அவங்கள சந்திச்சு எங்களுடைய கோரிக்கை மனு கொடுத்தோம். அவர் என்னன்னா, ஒரு மொழிக்காக இத்தனை நாள் இத்தனை பேர் வந்தீங்களா நடந்துன்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்பட்டாரு. அவர் ஆந்திர மாநிலத்தை சேர்ந்தவரு. அவரு எங்களை பார்த்துட்டு ரொம்ப உற்சாகப்படுத்தினாரு. அந்த ஆளுநர்கிட்ட இருந்து விடைபெற்று நேரம் தலைமைச் செயலகம் போனோம். அன்றைய தினம் முதலமைச்சர் அந்த ஜெயலலிதா அவர்களை சந்திக்க முடியல. ஆனா அவங்க வந்து ஏற்பாட்டுல அனுமதியோட செயலாளர், தனி செயலாளர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட எங்க கோரிக்கை மனு கொடுத்தோம். அன்னைக்கு மாலையே அண்ணா அறிவாலயத்துல முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்திச்சோம். அவங்க எங்களுக்கு மிகுந்த மரியாதை கொடுத்து எங்க பயணம் வெற்றியேற்றத்துக்கு அவங்களும் ஆதரவு அளிச்சாங்க. இது என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இந்த செம்மொழி நடைபெறும் நாங்க மேற்கொண்ட அந்த நடைபெறும் தான் கடைசி போராட்டம். இந்த கடைசி போராட்டத்துக்கு பிறகு செம்மொழிக்காக எந்த போராட்டமும் நடைபெறல. ஏன்னா அடுத்த ஒரு 30 நாட்கள்ல மத்திய அரசு தேர்தல் நடைபெற்றது. இந்த போராட்டம் நடக்கும்போது வாஜ்பாய் அரசு அந்த சட்ட பாராளுமன்ற தேர்தல ஆட்சி மாறுது. தமிழை செம்மொழியை அறிவிச்சிடறாங்க. அப்ப அந்த அரசு வந்து 2004 செப்டம்பர் மாசம் தமிழ் மொழியை செம்மொழியை அறிவிச்சிடறாங்க. அந்த செம்மொழிங்கிற கடைசி போராட்ட நடத்துறது நான் தான். அதன் காரணமா எனக்கு வந்து செம்மொழி போராளிங்கிற விருதும் அமைப்புகள்லாம் சேர்ந்து எனக்கு கொடுத்துருக்காங்கம்மா. மிக நீண்ட பயணமா இருக்கு இல்லைங்களா? இது ஒரு பெரிய தனி வரலாற்று பதிவுங்கம்மா. அது ஏன்னா ஒவ்வொரு நாளும் 20 கிலோமீட்டர் பலதரப்பட்ட மக்களை சந்திச்சோம். எங்களை ஆதரிச்சவங்களும் இருந்தாங்க, எதிர்த்தவங்களும் இருந்தாங்க. இன்னும் சொல்ல போனா காவல்துறை அதிகாரிகள் கூட தூத்துக்குடியில ஒரு டிஎஸ்பி எங்களை தங்க வச்சாரு இரவு. நாங்க வந்து பணபலத்தோட படைபலத்தோட போகாம வெற்றியடைந்த பயணங்கம்மா அது. ஆச்சுங்கய்யா. ஐயா வந்து திருக்குறள் எல்லா தரப்பு மக்களுக்கும் போய் சேரணும் அப்படிங்கறதுக்காக வேண்டி இதுவரைக்கும் நீங்க என்ன மாதிரியான முயற்சிகளை எல்லாம் எடுத்திருக்கீங்கன்னு சொல்லுங்கய்யா. திருக்குறளுக்காக நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஒரு முன்னெடுத்து தமிழ் பணியும் தொடர்ந்து செய்யணும், அதிகாரப்பூர்வமா அங்கீகாரப்பூர்வமா செய்யணும்னு சொல்லிட்டு தமிழ் தாய் அறக்கட்டளைங்கிற அமைப்பை நான் வந்து 17/9/2005 பதிவு பண்ணி தொடங்குறோமா. சரிங்க. அந்த அமைப்புடைய சார்பா இதுவரைக்கும் 5 உலக திருக்குறள் மாநாடுகளை 5 தொடர்ந்து 5 ஆண்டுகள் 5 இடங்கள்ல நடத்திருக்கிறோம். அதை முத்தாய்ப்பா சொல்லணும்னா 2019ஆம் ஆண்டு மலேசியாவில் இருக்கிற மலாயா பல்கலைக்கழகத்துல உலக திருக்குறள் முதல் மாநாட்டை நடத்துறோம். அந்த திருக்குறள் மாநாட்டுக்கு தமிழ்நாட்டில இருந்து கிட்டத்தட்ட 250 பேருக்கு மேல அதிகமா கலந்துகிட்ட முதல் மாநாடு அதுதாங்கம்மா. தமிழ்நாட்டில இருந்து திரளாக 250 பேர் கலந்துட்ட மாநாடு அது மலாயா பல்கலைக்கழகம் நடத்தணும். அது இன்னொரு சிறப்பு என்னன்னா, இன்றைய தினம் பிரதமராக இருக்கக்கூடிய அன்வார் இப்ராஹிம் அவர்கள் வந்து அந்த மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. அவங்க மத முறைப்படி மாறுபட்ட கருத்து இருந்தாலும் கூட ஒரு 2500 குல இடையுள்ள திருவள்ளுவர் சிலை அங்க நான் அன்பளிப்பா வழங்குறது வச்சிருந்தேன். அந்த சிலைக்கு மரியாதை செலுத்தினார் இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பிரதமர். அந்த முதல் மாநாடு வெற்றி அடைந்ததுமா. அடுத்து 2வது மாநாட்டை வந்து இலங்கையில யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல தமிழ் துறையோட சேர்ந்து விசாகப்பட்டினம் பேராசோட இணைந்து அந்த 2வது உலக திருக்குறள் மாநாட்டை நடத்தணும். அதன் பிறகு 3வது மாநாடு வந்துமா தஞ்சாவூர்ல பாரத் கல்லூரி நாமும் வெங்கடசாமி என்ற திருவள்ளுவர்ல 3வது மாநாட ஆஸ்திரேலியா இருக்கிற மெல்போர்ன் தமிழ் சங்கத்தோட இணைந்து 3 நாட்கள் நடத்தினாங்கம்மா. நான் சொல்லக்கூடிய மலேசியா மாநாடு, இலங்கை மாநாடு எல்லாமே 3 நாட்கள். 3 நாட்கள் நடத்துற மாநாடுங்க அது. அடுத்தது 4வது மாநாட்டை வந்து கர்நாடக மாநிலத்துல மைசூர் பல்கலைக்கழகத்துல நடத்தணும். 5வது மாநாட்டை திருநெல்வேலியில லிட்டில் உலர் மேல்நிலைப் பள்ளியில 5வது மாநாட்டை 2023ஆம் ஆண்டு நடத்திருக்கிறோம். 5 மாநாடுகள் நடத்திருக்கிறோம். அடுத்த 6வது மாநாட்டை இப்ப நடத்துறதுக்கான முயற்சிகள் இருக்கிறாங்கம்மா. இது இந்த மாநாட்டோட விளைவு என்னன்னு கேட்டீங்கன்னா, பேராசிரியர்கள் மாணவர்கள் திரளா கலந்துக்குவாங்க. ஆய்வு மாணவர்கள் கிட்டத்தட்ட 2000 பேராசிரியர்கள் ஆய்வு மாணவர்கள் எழுதின ஆய்வு கட்டுரைகளை தொகுத்து இதுவரைக்கும் 70 ஆய்வு தொகுதியில வெளியிட்டு இருக்கிறோம். திருக்குறளுக்காக அதிகமான ஆய்வு தொகுதியில வெளியிட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன செஞ்சோம்னா, திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் முகாமிட்டு அங்க டெல்லியில திருக்குறள் தேசிய நூல் மாநாடு நடத்திருக்கிறோம். அதே போல சென்னையில இருக்கிற அரசு அருங்காட்சியகத்துல
திருக்குறள் தேசிய நூல் கோரிக்கை மாநாடு என்று திருக்குறளுக்காக மாநாடுகள் நடத்திருக்கிறோமா. என்னுடைய அமைப்புகளோட பணியில மிக முக்கியமான பணி இருக்கும். அது வெறுமனே நாம மட்டும் கொண்டாடாம எல்லாருக்கும் கவனத்துக்கு கொண்டு வர்றதே பெரிய விஷயம் இல்லைங்களா ஐயா? கலை இலக்கியம் தமிழ் சார்ந்து நிறைய வெளிநாடுகளுக்கு போயிருக்கீங்க. அதுல மறக்க முடியாத இல்லன்னா சுவாரஸ்யமான அனுபவங்கள்னு ஏதாவது இருந்தா அது சொல்லுங்க ஐயா. 2010 முதல் என்னுடைய தமிழ் தாய் அறக்கட்டளை சார்பாக இதுவரைக்கும் 11 நாடுகளுக்கு 25க்கு மேற்பட்ட பயணங்களை இது வரைக்கும் மேற்கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு பயணத்திலையும் நாங்க அங்க ஒரு இலக்கிய விழா நடத்துறதா எங்களுடைய நோக்கம். எந்த நாட்டுக்கு போறோமோ அந்த நாட்டுல திருக்குறள் சார்ந்து தமிழ் சார்ந்து ஒரு இலக்கிய விழாக்களை தான் நடத்துறதாதான் நோக்கம். இந்த பயணத்துல நம்ம தமிழ் அறிஞர்கள், பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்கள், ஓய்வு பெற்ற அலுவலர்கள், பொதுமக்கள் எல்லாம் இதில் கலந்துக்குவாங்க. இலக்கிய விழாவும் கலந்துக்கணும், சுற்றுலாவும் பார்க்கணுங்கிற நோக்கத்துல இதில் கலந்துக்குவாங்க. அந்த மாதிரி நாங்க நடத்திருக்கிற நிறைய பயணங்கள்ல ஒரு சில மற்றும் நேயர்களுக்காக சொல்ல விரும்புறோமா. சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. 12க்கு பிறகு மாதங்கள் கிடையாது. 2012 ஆண்டு 12வது மாதம் 12வது நாள் மலேசியாவில பத்துமலை முருகன் கோயில்ல மதியம் 12 மணிக்கு ஒரு 2000 புறாக்களுக்கு உணவு தானியங்களை உயர்ந்த 50 பேரும் வைக்கக்கூடிய அளவுக்கு அங்கிருந்த ஒரு அமைப்போட இணைந்து மிக சரியா 12 மணிக்கு 2000 புறாக்களுக்கு உணவு தானியம் வச்சோங்கம்மா. அடுத்தது 2013 ஆண்டு நவம்பர் 1ஆம் நாள் நாங்க எங்களோட பயணம் நாங்க யதார்த்தமா தான் அமைச்சு போறோம். ஆனா அங்க போனோம்னா அங்க இருக்கிற ஒரு பேராசிரியர் என்ன செய்யறாரு, இது இன்னைக்கு நவம்பர் 1ஆம் தேதி தமிழ்நாடு நாளாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவரு எளிமையா ஏற்பாடு பண்ணி அந்த மாகாண முதல் அமைச்சர் ஒருத்தர் வீரசிங்கன்ட்டு பேர் நினைக்கிறேன், அவரு கலந்துக்கிட்டு ஆட்டம் பாட்டத்தோட ஒரு நவம்பர் 1ஆம் தேதி நாள அங்க நாங்க எங்க குழுவினர்கள்லாம் ரொம்ப கொண்டாடி மகிழ்ந்தோம். அது ஒரு மறக்க முடியாத நிகழ்வுமா. அதே போல பர்மா போயிருந்தப்ப பர்மா ஒரு ராணுவ நாடு, தமிழர்களுக்கு எந்த நேரத்துல எது வேணாலும் நடக்கலாம் அப்படிங்கிற கூட சூழல்ல நாங்க பர்மா பார்க்கணுங்கிற ஆர்வத்துல போயிட்டோங்கம்மா. நாங்க ஒரு 17 பேர் போயிருந்தோம். அங்க பீடிகான்ங்கிற கிராமத்துல கவிஞர் உலகநாதன் இருக்காங்க. அவங்க என்ன செஞ்சாங்கன்னா எங்களை அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டுல தங்க வச்சுக்கிட்டு அவரோட குடும்ப உறுப்பினர் மாதிரி, ஏன்னா வெளியூருக்காரங்க தங்கக்கூடாது, விடுதியில தான் தங்கணும். ஆனா அவர் தன்னோட உறவினர்கள்னு சொல்லிட்டு அவரோட வாகனத்துல எங்களை பர்மாவில மியான்மர் பகுதியில முக்கியமான பகுதியெல்லாம் கிட்டத்தட்ட 6 நாட்களுக்கு மேல சுத்தி பார்த்துட்டு அது ஒரு திரளான பயணமா இருந்துச்சு. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு மகிழ்ச்சி ஒரு பக்கம் இருந்தாலும் பயம், அச்ச உணர்வோட அந்த பயணத்தை முடிச்சோங்கம்மா. இலங்கைக்கு போயிருந்தப்ப முள்ளிவாய்க்கால் பகுதிக்கு போயிருந்தோம். 2009 போர் முடிந்த இடம். 2 முறை நான் போயிட்டு அந்த இடத்துக்கு. ஆனா அந்த போர் முடிஞ்ச சில ஆண்டுகளே 2012-13 நாங்க பயணம் நான் ஒரு 50 பேரை அழைச்சிட்டு போயிருக்கிறேன். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா குழந்தைகளோட கால் செருப்புக, அணிந்திருந்த துணி அணி எல்லாம் அப்படியே செதறி மண்ணோட மண்ணா அப்படியே அப்படி எடுத்தோம்னா அப்படியே கையில ஒரு 2 செருப்பு செப்பல் வரும், துணிமணி வரும். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கர் 2 ஏக்கர் பரப்பளவுக்கு இருந்ததுமா. அது ரொம்ப கண்ணீர் வர வரைக்கக்கூடிய நிகழ்வு. ரொம்ப எங்க கூட பயணத்துல அத்தனை பேருமே அழுதுட்டாங்க. அது ரொம்ப மனசுக்கு இன்னமும் அந்த பயணத்துல கலந்து எல்லாரும் இன்னமும் சொல்லுவாங்க. அந்த இடத்துக்கு நாங்க போனதே ராணுவத்தை கட்டுப்பாட்டை மீறி அங்க போயிருந்தோம். அதே போல மட்டக்களப்புங்கிற பகுதிக்கு இறங்கல போயிட்டு இருக்கும்போது ஒரு வயல்வெளி பகுதியில தமிழர்கள் வாழ்ந்த வீடுகள், அந்த வீட்டகமா சிங்கள ராணுவத்தினர் துப்பாக்கியால தொலைச்சி சேதப்படுத்தி இருந்தாங்க. அதை பார்க்கும்போதே ரொம்ப கொடுமையா இருந்தது. அதை வாழ்ந்தவங்களாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு நாங்க என்ன பண்ணோம், டூர் பஸ்ஸை நிப்பாட்டிட்டு அந்த வயலை கடந்து போய் நாங்க கும்பல போய் பார்த்தோன்னே சாலையில 2 ராணுவ வீரர்கள் வாகனத்துல வந்தவங்க எங்களை பார்த்துட்டு வட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க அங்கிருந்து உயிர் பழச்சா போன முடியாது பஸ்ல ஏறி பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கா அவர் மறைச்சிட்டாரு. அந்த ராணுவ மறைச்சு எங்களெல்லாம் இது பண்ணோம்னா எங்க நல்ல வேலை எங்க பயணத்துல இடம்பெற்ற ஒரு பெரியவர் பேராசிரியர் தெலுங்கு பேசக்கூடியவர். அவர் எங்களெல்லாம் பேருந்துலேயே இருங்கன்னு சொல்லிட்டு கீழே இறங்கி நாங்கெல்லாம் தெலுங்கு மொழி பேசுறவங்க அப்படின்னு சொன்னோன்னா அந்த சிங்களர்களுக்கு தெலுங்கு தெரியல, தமிழ் தெரியும், சிங்களம் தெரியும்ல. தெலுங்கர்கள் அப்படியா புறப்படுங்க, இந்த மாதிரிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பிவிட்டார்களாமா. உயிர் தப்புறதுங்கிற உயிர் குலைச்சா போதுன்னு வந்தோம். அது ஒரு சமயோஜித புத்தியா அதை செஞ்சாரு. இப்ப கூட ஓரளவு சிங்களர்கள் தமிழர்கள் கொஞ்சம் இணக்கமா இருக்காங்க. அதுக்கப்புறம் நான் 18 முறை இறங்கி போயிருக்கேன், இணக்கமா இருக்காங்க. நான் சொன்னது அந்த 2009 போருக்கும் 2012க்கும் இடைப்பட்ட அந்த 2-3 ஆண்டுகள் நடந்தது. இப்ப நான் சொல்லக்கூடிய வீடுகளை விட இருக்கான்னு சொல்ல முடியாது. அது மாதிரி அது ஒரு ரொம்ப ரொம்ப அதாவது இன்னமும் நினைச்சா எங்களுக்கு பயமா இருக்கு. அந்த நேரம் அவர் அந்த சிங்கள வீரர் அவர் துப்பாக்கி எடுத்து ஏதோ பண்ணியிருந்தாருன்னா கூட அந்த யாருமே கேட்க வாய்ப்பு இல்லை. நாங்க போனோம் இடம் அப்படியா போன தவறுன்னு ஆயிருக்கும். அதே போலங்கம்மா இன்னும் ஒரே ஒரு செய்தி மொரீசியஸ் போயிருந்தேன். மொரீசியஸ்ல என்னன்னு கேட்டீங்கன்னா தமிழ் பேச தெரியல, ஆனா பேரு தமிழ் திருமுருகன், பாலமுருகன் மாதிரி தமிழ் இலக்கிய பேர்கள்லாம் வச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ் பேச தெரியல. அதுல ஒரு சிலர்
பேச தெரிந்த ஒரு சிலர் என்ன செய்யறாங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய சிவன் கோயில்ல வழிபாடுகள்லாம் கிட்டத்தட்ட தமிழ் முறைப்படி தான் இருக்கு. தமிழ் கடவுள்னா இருக்காங்க. அந்த கோயில்ல வந்து தனித்தனி அறையா ஒதுக்கி அந்த அறைகள்ல ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு முழு நாள் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தமிழருடைய குழந்தைகளுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. அபையார் பாடல், திருக்குறள் இதெல்லாம் ஒப்பிக்கிறாங்க. அது பூரா நான் வீடியோ எடுத்துட்டு வந்து இன்னும் எனக்கு நேரம் கிடைக்குமெல்லாம் நான் அந்த பதிவு பார்த்து மகிழ்ச்சி அடைவேன். ஏன்னா அவ்வளவு தமிழ் ஆர்வம். ஆனா அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் இல்ல. இப்ப அரசு வந்து அவங்களுக்கு சில உதவிகள் தமிழ் பள்ளிகள் வாயிலா கூட உதவிகள்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்களை விட அந்த அயல்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழை படிக்கணும், கத்துக்கணும், தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காங்க. அதை நான் என்னுடைய கண்ணால அதை பார்த்தாங்கம்மா. இருக்கிற போது அதோட அருமை தெரியாது. ஆமா ஆமா ஆமா. விலகி இருக்கிற போது அதோட முக்கியத்துவமே எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சு. ஆமா 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 ஆமா. ஐயா, பொதுவா கவியரங்கம் அப்படிங்கறது வந்து எல்லா இலக்கிய அமைப்புகளுமே நடத்தக்கூடிய ஒண்ணுதான். ஆனா நீங்க படகு கவியரங்கம், கப்பல் கவியரங்கம், அலையாத்தி காட்டுல தாஜ்மஹால் கவியரங்கம்னு வித்தியாசமான கவியரங்கங்களை நடத்துறீங்க. இப்படி நடத்துறதுக்கான காரணம் ஏதாவது இருக்குங்களா? அதாவது இந்த அமைப்பின் சார்பாகமா பேருந்துல, தொடர் வண்டியில, விமான பயணத்துல, கப்பல் பயணத்துல, படகு பயணத்துல, கல்லணை நதிக்கரையில, முத்துப்பேட்டை அலையாற்று காடுகள்ல, ஆலப்புழா படகு வீட்டுல, ஆக்ரா தாஜ்மஹால்ல, தஞ்சாவூர் பெரிய கோயில், புதுப்புனார் பூங்கா, இப்படிப்பட்ட இடங்கள்லாம் நாங்க கவியரங்கம் நடத்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளை நடத்துறவங்க என்னன்னா இளம் கவிஞர்களுக்கு ஆர்வமா கலந்துறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு உற்சாகம் மூட்டக்கூடிய நிகழ்வு. ஒரு கவிதை எழுதணும், அப்படியே படிச்சோம், ஒரு பத்திரிகையில வெளியிட்டோம், பேசணும், ஒரு ஒலிபரிக்கு முன்னால அப்படிங்கறத விட ஒரு இடத்தை தேடி போய், ஒரு சிறப்பு மிக்க இடத்த, ஒரு வரலாற்று பூர்வமான இடத்தை தேடி போய் அங்க கவிதை வாசிக்கிறது, அவங்க அந்த எழுத்து சிறப்பா இருக்கணும், படைப்பு சிறப்பா அமையணும்னு சொல்லி அதுல அவங்க வந்து கவனம் செலுத்தி அந்த படைப்பை படைக்கிறாங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு சுற்றுலா, ஒரு இடத்த பார்க்கணும், சுற்றி பார்க்கணுங்கிற நோக்கத்தையும், ஒரு படைப்பை நம்ம படைக்கணும், சிறந்த படைப்பை படைக்கணுங்கிற உற்சாகத்தையும் அவங்களுக்கு தருது. அது கவிதையிலும் புதுமை இருக்கணும். கவிதைகள் சந்திக்கிறது, கவியரங்க அனுபவம் மட்டும் புதுமையா இருக்கக்கூடாது, கவிதையிலையும் புதுமை இருக்கணும். அது போன்ற உணர்வுகளுக்கு இந்த மாதிரியான கவியரங்குகள், இது போன்ற நடமாடும் கவியரங்குகள் வந்து வளரும் கவிஞர்களுக்கு, வாழும் கவிஞர்களுக்கு மிக உற்சாகமா இருக்கு. இது வந்து என்னுடைய பயணத்துல ஒரு வெற்றியா கருதும். என்னுடைய இலக்கிய பயணத்துல இது ஒரு வெற்றியான நிகழ்வா கருதுறாங்கம்மா. அதனால தொடர்ந்து இதை நடத்திட்டு இருக்கோம். உண்மைதான். இப்ப வந்து கவியரங்கம் அப்படின்னு நினைக்கிற போது, அது நடந்த இடத்தோட சேர்ந்து நினைக்கிற போது இனிமே கொஞ்சம் பசுமையா பதிக்கிறதுக்கு. ஐயா, தமிழ் மொழிக்காக நீங்க நடத்தின புனித போராட்டங்கள் பத்தி சொல்லுங்க ஐயா. திருக்குறளை தேசிய நூலாக அறிவிக்கணும்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி வள்ளுவர் சிலைக்கு அருகில ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை தமிழ்நாடு அளவுல நடத்தணும். அவங்க திருக்குறள் போல நாவேஸ்வரம் உட்பட பல்வேறு தமிழ் அறிஞர்கள் எல்லாம் கலந்துட்டாங்க. அந்த போராட்டம் வந்து வெற்றி அடைந்தது. அதே போல ஆலயங்கள்ல தமிழ் வழி குடமுழுக்கு நடத்தணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி ஒரு சில ஆலயங்கள்ல தமிழ் வழி குடமுழுக்கு நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த போராட்டத்தை வெற்றியடை செய்திருக்கிறோம். தமிழ்நாடு அரசுடைய ஆணைகளை தமிழ்ல வெளியிடணும், பெயர் பலகைகள்லாம் தமிழ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் நடத்தி 2 முறை நான் சிறை சென்றிருக்கிறேன். திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லியில இந்தியா கேட்ல இருந்து பாராளுமன்றம் வரைக்கும் கிட்டத்தட்ட அந்த ராஜபாதை 6 கிலோமீட்டர் தூரம் ராஜபாதை கடந்த 2023ஆம் ஆண்டு காலையில 6 மணிக்கெல்லாம் நாங்க போயிட்டோம். 108 பேர் என் கூட குழுவினர்கள் வந்திருந்தாங்க. புதுவை தமிழ்ச்சங்க தலைவர் முத்து, மும்பை பேனாநம்பர் பேரவை கருணையா அவங்கலாம் பெரியவங்க எல்லாம் கலந்துட்டாங்க. 1330 குரலையும் கிட்டத்தட்ட 4.5 மணி நேரம் முற்றுவதலா வந்தோம். முதல்ல காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கல, அடுத்தது காவல்துறை பாதுகாப்பு கொடுத்து துணை காவல் கண்காணிப்பாளரே அந்த பயணம் முடிவு வரைக்கும் நிறைவு செய்து எல்லாருக்கும் 108 பேருக்கும் அவர் கையாலே சிறப்பு செய்யற அளவுக்கு, அந்த டெல்லி காவல அவரே சிறப்பு செய்யற அளவுக்கு அந்த போராட்டத்தை நடத்தி முடிச்சோம். அது வந்து திருக்குறளை தேசிய நூலை அறிவிக்கணும் அப்படிங்கன்னு சொல்லி 1330 குரலை முற்றுவதல் நிகழ்வாகவும் நடத்தினாங்கம்மா. அருமைங்கய்யா. இப்ப வந்து அதிகபட்சமா எங்களுக்கு சாத்தியப்பட்ட எல்லாமே வந்து அந்த காலத்துல உங்களோட போராட்டங்களாலதான் நடந்திருக்கு இல்லைங்களா? அதுல வந்து உண்மையா சொல்ல போனா செம்மொழிங்கிறது வந்து இந்த போராட்டம் இல்லைன்னா, ஏன்னா எல்லா தமிழ் அமைப்புகளுமே 100 ஆண்டுகளா தீர்மானம் தான் போட்டாங்க. சொல்லுவாங்க 100 ஆண்டு கோரிக்கைம்பாங்க. யாருமே களப்பணி பண்ணல. ஒரு அரங்கத்துல உட்காந்துட்டு 10 பேர் கூடி செயற்குழு தீர்மானம், திருக்குறளை தேசிய நூலா அறிவிக்கணும், தமிழை செம்மொழி தீர்மானங்கள் தான். ஆனா வெயிலையும் மழையிலையும் களத்துல நின்று போராடினது இந்த எங்களுடைய அமைப்பு தான், என்னோட முயற்சி. அதுல வந்து நான் பெருமையா சொல்லி விரும்புறதுல என்னன்னா, எல்லாருமே ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. நான் முயற்சி எடுத்து நடத்துனது நானா இருந்தாலும் 100க்கும் மேற்பட்டவர்கள் கூட இருந்தாங்க. 1000க்கும் மேற்பட்டவர்கள் வந்து பங்கெடுத்துக்கிட்டு அங்கங்க அவங்களால முடிந்த உதவிகளை செய்யறதுனால அந்த பயணம் வெற்றி அடைஞ்சிருக்காதுமா. எல்லாரோட மனநிலை ஒன்றா இருந்ததுனாலதான் தேர்தலும் வருது, தமிழும் செம்மொழி ஆகுது. அப்துல் கலாம் அவருடைய அண்ணன் அவர்களே சந்திச்சோம், முகமது முத்துபிரா மரைக்காயர். அவரு தான் எங்களுடைய தமிழ் தாரங்களை தொடங்கி வச்சவரு. அவர் சொல்றாரு, இந்த பயணம் நீ போய்
முடிக்கிறதுக்குள்ள என் தம்பி செம்மடி அறிவிச்சிருவான் அப்படின்னு சொல்லி ஒரு அப்துல் கலாம் அண்ணனே சொன்னாருங்கம்மா. அருமை அருமைங்க. அதே போல எல்லாமே 20 நாள் ஒரு மாதத்துல நடந்தது. ஒரு வருஷம் 2 வருஷம் கூட கடந்து போகல. அதனாலதான் செம்மொழி கோரிக்கையோட கடைசி போராளின்னு சொல்லிட்டு எனக்கு செம்மொழி போராளிங்கிற விருதை கொடுத்துருக்காங்கம்மா. எனக்கு மகிழ்ச்சிங்க மகிழ்ச்சிங்க. ஐயா, இது வரைக்கும் நீங்க நூல்கள் ஏதாச்சும் வெளியிட்டு இருக்கீங்களா? எனக்கு 19 வயதா இருக்கும்போது நான் பூண்டி புட்பம் கல்லூரியில இளங்கலை வரலாறு படிச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு வரைக்கும் படித்த காலத்தில் எழுதின கவிதைகள்லாம் தொகுத்து கையெழுத்து பத்திரிகையா நூலகங்கள்ல பதிவு பண்ணிட்டு இருந்தேன். சரிங்க. அதெல்லாம் தொகுத்து அச்சிட்ட புத்தகமா இளந்தண்டல்ங்கிற கவிதை நூலை 19/1/83 வெளியிட்டாங்கம்மா. அது பூண்டி துளசியா வண்டியார் ஐயா தான் அதை வெளியிட்டாங்க. கோபால்சாமி ராஜாலியா இருந்தவங்க எனக்கு ரொம்ப உதவியா இருந்தாங்க. அந்த நூலை வெளியிடுறேன். அந்த வெளியிட்ட பிறகு எனக்கு ரொம்ப அந்த நிறைய நூல்கள் வெளியிடணுங்கிற எண்ணம் ஏற்பட்டு இளைஞர்களாகிற மாத இதழ அச்சு மாத இதழ ஒரு 2 ஆண்டுகளுக்கு மேல நடத்துறாங்கம்மா. மாணவர் மாத இதழா. சரிங்க. அடுத்தது கல்லூரி படிப்பு முடிந்த பிறகு 1989 அது வரைக்கும் எழுதப்பட்ட கவிதைகளை தொகுத்து தள்ளாடும் பூக்கள்னு ஒரு கவிதை நூல் வெளியிடறாங்கம்மா. அத தமிழ் பல்கலைக்கழகத்துல அகர முதலியல் துறை தலைவர் ஐயா அருளி ஐயா அதை வெளியிடுறாங்க. அடுத்தது 1995 விழிவு ஊழங்கிற ஒரு கவிதை தொகுதியை வெளியிடறாங்கம்மா. அது நேரடியா என்னால் எழுதப்பட்ட கவிதை நூல்கள். சரிங்க. அடுத்தது தமிழ்த்தாய் அறக்கட்டளைங்கிற அமைப்பை தொடங்கின பிறகு தஞ்சை மகமாயோட தல வரலாறு, பல்வேறு கவிஞர்கள் எழுதிய கவிதையெல்லாம் தொகுத்து நிழல் தேடும் மரங்கள்ங்கிற பேர்லையும் நந்தவன கவிதைங்கிற பேர்லையும் கவிதை தொகுதியெல்லாம் பல்வேறு கவிஞர்கள் எழுதின கவிதையெல்லாம் தொகுத்து வெளியிடுறோம். அடுத்த நூல்கள் அதிகமா வெளியிட்டது என்னன்னா தமிழ் இலக்கிய ஆய்வு தொகுப்புகள், திருக்குறள் ஆய்வு தொகுப்பு, சிலப்பதிகாரத்தை பத்தி, பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி இவங்களெல்லாம் கருத்தரங்கள் நடத்தி ஒரு 70 ஆய்வு தொகுதியில வெளியிட்டு இருக்கிறோமா புத்தகமா வெளியிட்டு. இந்த புத்தகங்கள்லாம் தமிழ்த்தாய் அறக்கட்டளை வெளியீடா வெளியிட்டு இருக்கிறோம் இது வரைக்கும். சரிங்க ஐயா. இன்னைக்குள்ள இளம் கவிஞர்களுக்கு அதுலயும் குறிப்பா புத்தகம் வெளியிடணும்னு விரும்பக்கூடிய இளைஞர்களுக்கு உங்களோட அறிவுரைகளா என்ன சொல்லுவீங்க? அதாவது என்னுடைய அறிவுரை, இப்ப தற்கால அறிவுரை என்னன்னு கேட்டீங்கன்னாமா, எங்களுடைய காலத்துல நாங்க கவிதை எழுதும் பொழுது அந்த கவிதையை எழுதிட்டு அதை அச்சில ஏத்துற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கும். அதாவது பக்கத்துல இருக்கவங்களுக்கு சேரத்துக்கே ஒரு நாள் கூட ஆகும். ஆனா இப்போ புலனங்கள் வழியா உடனடியா உலகம் முழுக்க சென்றடையக்கூடிய வாய்ப்பு இன்றைய இளம் கவிஞர்கள் பெற்றிருக்கிறாங்க. அதனால அவங்களுடைய கவிதைகள்லாம் எழுதும்போது நல்லா சிந்திச்சு என்ன சொல்ல வரோம் அப்படிங்கிறத ஒரு முறைக்கு 2 முறை சிந்திச்சு அந்த கவிதையில படைச்சாங்கன்னா சிறப்பா இருக்கும். அடுத்தது கவிஞர்கள் இளம் கவிஞர்கள் கவிதை எழுதணும் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவங்க முதல்ல வாசிப்பு பழக்கத்தை ஏற்படுத்திக்கணும். வாசிப்பு பழக்கம் இல்லாதவங்க சிறந்த கவிதையில படைக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாதுங்கம்மா. சாதாரணமா ஒரு இளைஞர் கவிதை எழுதும்போது எடுத்தோடனே பெண்ணாசை கவிதை எழுதாம எவ்வளவோ சமூக சீர்திருத்த கருத்துக்கள் இந்த நாட்டுக்கு தேவையா இருக்கு, மக்களுக்கு தேவைப்படுது. சமூக சிந்தனை உள்ள படைப்புகளை அவர்கள் படைக்கணும். நிகழ்காலத்தையும் அதன் தேவைக்கேற்ப எதிர்காலத்தையும் தன்னுடைய கருப்பொருளா கொண்டு அந்த கவிதைகளை படைக்கணும் அப்படிங்கிறது என்னோட வேண்டுகோளுமா. அடுத்தது குறைந்த பக்கத்துல குறைந்த எண்ணிக்கையில கவிதை புத்தகங்களை அச்சிட்டு வெளியிடணும். பக்கம் அதிகமா இருக்கணும், அதிகமான புத்தகம் 2000 புத்தகம் 3000 புத்தகம் அடிக்கணும்லாம் இல்லை. குறைந்த பக்கத்துல ஒரு 100 பக்கத்துக்குள்ள ஒரு 500 புத்தகம் அச்சிட்டு வெளியிட்டு அதை பொருளாதார ரீதியா சரி செய்த பிறகு அடுத்தடுத்த புத்தகங்களை வெளியிட்டாங்கன்னா அவங்க தொடர்ந்து தொழில் இல்லாம, கடன் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகளும் தொழில் இல்லாம அதை அவங்க கொண்டுட்டு போகலாம். நிறைய நூல்களை வெளியிட அவங்களுக்கு அது வாய்ப்பா இருக்கும். அரசு நூலகங்களுக்கு புத்தகங்களை எடுத்துக்கிறாங்க. அடுத்து இன்னொரு செய்தி என்னன்னா, இந்த இளைஞர்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, புத்தகத்தை நம்ம பாக்குறப்ப அது ஒரு காகிதமான்னு நமக்கு தெரியும். ஒரு புத்தகத்தை நம்ம பாக்குறோம்னா அது ஒரு காகிதம் அப்படின்னு தெரியும். அதை எடுத்து படிச்ச பிறகுதான் அதுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு ஒரு பெரிய ஆயுதமா தெரியும். அதாவது சிறந்த படைப்புகளுக்கு தான் இன்னைக்கு நூல்களே வெளியிட்டு வந்துருக்கு. சினிமா வேற, நூல்கள் வேற. சினிமாக்கள் எதிர்வினை கருத்துக்கள், வன்முறை கருத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனா படைப்பாக்க புத்தகங்கள்ல தீய புத்தகங்கள்னு தனியா எதுவும் கிடையாதுமா. அதனால ஒரு புத்தகங்கிறது ஒரு ஆயுதம். ஒவ்வொரு படைப்பாளையும் அந்த ஆயுதம் உயர்த்தக்கூடிய அளவுக்குள்ள படைப்புகள் உள்ளடக்கியது தான் பல்வேறு படைப்பாளியுடைய கவிதை படைப்புகள். வேற கண்ணதாசன், பாரதிதாசனுடைய படைப்புகள்லாம் படிச்சு எழுதுனாங்கன்னா படிக்க படிக்க இளைஞர்களுக்கு இன்னும் ஆர்வம் மேலவும் இதை விட சிறந்த படைப்பு, இதை விட சிறந்த சொல்லாடலை நம்ம கையாளணுங்கிற எண்ணம் வரும். அந்த எண்ணத்தை படி அவங்க இளைஞர் கவிஞர்கள் கவிதை எழுதினாங்கன்னா அடுத்த தலைமுறை சிறப்பாக இருக்கும். அவர்களிடையே இருக்கக்கூடிய பாரதியாரை, பாரதிதாசனை, வள்ளுவரை, வைரமுத்தியை நம்ம காணலாம் என்பது என்னுடைய கருத்துங்கம்மா. மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கிற புதிய அரசுக்கு உங்களோட ஆலோசனைகள் அல்லது கோரிக்கைகளா என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப அவசியமா சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னா, புதிய அரசுக்கு
சொல்லுங்க. வணிக நிறுவனங்கள்ல இருக்கிற பெயர் பலகையில தமிழ்நாடு அரசு தமிழ் படுத்தணுங்கிறது தமிழ் வளர்ச்சித்துறையுடைய ஒவ்வொரு மாவட்டத்துல இருக்கக்கூடிய தமிழ் வளர்ச்சித்துறையுடைய பணிகளுக்குமா. அது ஆய்வு பார்வையில மட்டுமே இல்லாம நீங்க தமிழ்நாடு முழுக்க பாருங்க, பல ஊர்கள்ல தமிழ் பெயர் இருக்காது. இன்னும் சொல்ல போனா அந்த ஊரோட பேரு கூட இருக்காது. நம்ம ஒரு பேருந்துல போறோம்னா பார்த்தோம்னா ஆங்கிலத்துல இருக்கும், பேரு ஊரோட பேர் இருக்காது. அதை தமிழ் வளர்ச்சித்துறை சிறப்பா செய்யணும். எந்த தமிழ் இந்த 32 மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குநர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்தால் கூட இதை கவனம் எடுத்து செய்யறது இல்ல. அதை புதிய அரசு அது ஒரு தனி பணியாவே அதை செயல்படுத்த சொல்லி வலியுறுத்தணும். மிக மனசுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுமையான ஒரு செய்தி என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் இருந்த இந்த 75 ஆண்டுகளை சுதந்திரத்துக்கு பிறகு இருந்த எல்லா அரசுகளுமே செய்து இருக்கிற ஒரு ஒரு சங்கடமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, தமிழ் வளர்ச்சித்துறையில ஒவ்வொரு வருஷமும் தமிழ் அறிஞர்களுக்கு தமிழ் பணியாற்றவங்களுக்கு விருது வழங்குறாங்கம்மா. அந்த விருதை வழங்குறது வந்து ஒவ்வொரு அறிஞர்கள் பேர்ல, அண்ணா பேர்ல, காமராஜ் பேர்ல, அம்பேத்கர் பேர்ல, அது மாதிரி கே.ஆர். விஸ்வநாதன் பேர்ல, பாரதிதாசன் பேர்ல, திருவள்ளுவர் பேர்ல, தமிழ் தேர்வுலன்னு விருது அறிவிச்சு வழங்குறாங்க ஒவ்வொரு ஆண்டும். அந்த விருதை வழங்குறதுக்கு முன்னால மிகப்பெரிய பொருளாதார செலவு பண்ணி அரசு செலவுல எல்லா செய்தித்தாள்லயும் தொலைக்காட்சியிலையும் விளம்பரம் கொடுக்குறாங்க. இந்த விளம்பரங்கள் எல்லாம் பார்த்துட்டு என்ன போன்ற பல பேரும் விண்ணப்பிக்கிறோம். நான் ஒரு பாரதியார் விருதுக்கு அல்லது பாரதிதாசன் விருதுக்கு அல்லது திருவள்ளுவர் விருதுக்குன்னு சொல்லி நம்முடைய பணிகளெல்லாம் சொல்லி விண்ணப்பிக்கிறோம். விண்ணப்பிச்சுட்டு நாங்க ஒரு எதிர்பார்ப்புல இருக்கோம். நாங்க எதிர்பார்ப்புல இருந்துட்டு அறிவிக்கக்கூடிய காலம் வந்து அறிவிக்கும் பொழுது விண்ணப்பித்த யாருக்குமே அந்த விருது கிடைக்கிறது இல்லைங்கம்மா. விண்ணப்பிக்காத யாருக்காவது கிடைக்கும். அவங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு தொடர்பு இல்லாதவங்களா இருப்பாங்க, அந்த விருதுக்கும் தொடர்பு இல்லாதவங்களா இருப்பாங்க. அவங்க வந்து பொருளாதார நிலையில, அரசியல் பின்புலத்துல, அரசுக்கு தொடர்புடைய அவங்களா இருக்காங்க. இது வரைக்கும் ஒவ்வொரு அரசும் இதுதான் செஞ்சிட்டு இருக்காங்க. அப்படின்னா அந்த மாதிரி விருது கொடுக்கணும் அப்படின்னா விளம்பரப்படுத்தாமலே விருது கொடுக்கலாமே தேர்ந்தெடுத்து. கண்துடைப்பா எல்லா அரசுமே, நான் தனிப்பட்ட முறையில் எந்த அரசையும் நான் குறிப்பிட்டு சொல்லலங்கம்மா. நான் வந்து பாரதிதாசனோட விருது வாங்கணும்னு விண்ணப்பிச்சிருப்பேன். பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வேண்டியவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, அவங்க விண்ணப்பிச்சிருக்க மாட்டாங்க. அது நல்லாவே தெளிவாவே தெரியும் எல்லாருக்குமே. ஏன்னா விண்ணப்பிச்சவங்களாம் நாங்க பேசிக்குவோம், இந்த விருதுக்கு நீ விண்ணப்பிச்சு நாங்க தொடர்புல இருப்போம் கிட்டத்தட்ட. அது அந்த நிலையை வந்து இந்த அரசு விண்ணப்பிக்காதவர்களுக்கு விருது வழங்கக்கூடாது. அந்த நிலையை அந்த அரசு அவசியம் நடைமுறைப்படுத்தணுங்கிறது என்னுடைய தாழ்மையான கோரிக்கையுமா. இந்த நம்முடைய பட்டாம்பூச்சி பண்பலை வானொலி சார்பா என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளுமா. அது மகிழ்ச்சிங்க ஐயா. ஐயா, உங்களோட அன்பளிப்பா நீங்க மத்தவங்களுக்கு கொடுக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை, ஏன்னா நீங்க அப்பயே சொல்லிருக்கீங்க திருவள்ளுவர் சிலை வந்து நாங்க நிறைய கொடுப்போம் அப்படின்னு சொல்லிருக்கீங்க இல்லையா? அந்த மாதிரி திருவள்ளுவர் சிலை, தமிழ்தாய் சிலைகளுக்கு ஏதாவது காரணம் இருக்குங்களா? என்ன காரணம்? நாங்க வந்து முதல்ல 2010 வெளிநாட்டுக்கு ஒரு சுற்றுலா போறோங்கம்மா, இலக்கிய பயணம். சரிங்க. அங்க வந்து மலாயா பல்கலைக்கழகத்துல ஒரு தமிழ் இலக்கிய கருத்தரங்க நடத்துறோம். அதை வந்து மலேசியா பல்கலைக்கழக பேராசிரியர் மன்னர் ஐயாவும் எழுத்தாளர் சங்க தலைவர் ராஜேந்திரன் அவர்களும் அதை ஏற்பாடு பண்றாங்க. அது 2010 எங்களோட முதல் பயணம். ஒரு 54 பேர் போறோம். அந்த பயணம் போறது ஒரு 10 நாளைக்கு முன்னாடி எனக்கு என்ன தோணுதுன்னா, இங்க இருந்து நம்ம ஒரு 50 பேர் போறோம், வெறுங்கையோட போகக்கூடாது, அந்த நாட்டுக்கு ஏதாவது ஒன்று கொண்டுட்டு போகணும், அது காலத்தால் பேர் சொல்லக்கூடியதா இருக்கணும்னு ஒரு திட்டமிடும் போது அப்ப என் மனசு தோணுது, நம்ம அமைப்போட பேரு தமிழ்தாய், சரி தமிழ்தாய் சிலையை கொடுப்போம் அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு தமிழ்தாய் சிலையை கொண்டு போய் கொடுக்குறோங்க. அது வந்து மலேசியாவில் இருக்கக்கூடிய பில்லான் பகுதியில சிம்பாங் தமிழ் பள்ளி, 2005 படிக்கிற தமிழ் பள்ளி, அங்க அந்த தமிழ்தாய் 50 சிலை இன்றளவும் அங்க இருக்கு. நீங்க யார் போனாலும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து போறவங்க எல்லாரும் அதை பாக்குறாங்க. அது முதல் சிலைங்கம்மா. அடுத்தது அந்தமான் தமிழர் சங்கத்துக்கு போறோம். அந்தமான் தமிழர் சங்கத்துக்கு போகும்போது அங்க ஒரு தமிழ்தாய் 50 சிலை கொடுக்குறோம். அதை இன்னமும் நிறுவி வச்சிருக்கிறாங்க. அவங்க தமிழ் விழா நடத்தும் போதெல்லாம் அந்த சிலையை முகப்புல வச்சு ஒரு மரியாதை செலுத்திருந்தாங்கம்மா, அந்த விழா நடத்துறாங்க. அடுத்தது மலேசியாவில் இருக்கிற பினாங்கு பகுதியில இப்போ செபஸ்டியார் கலைக்கூடம், அது ஒரு பல்வேறு தமிழ் கலை கலாச்சார உருவங்கள்லாம் வச்சிருக்காரு. அவருக்கு ஒரு 50 சிலை கொடுக்குறோம். இது முதல்ல கொடுத்த தமிழ்தாய் 50 சிலை. ஏன்னா எங்களுடைய அமைப்பினுடைய பேரு தமிழ்தாய்ங்கிறதுனால. இன்னொரு முக்கியமான சிறப்பான ஒரு செய்தி என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, 2010 உலக தமிழ் செம்மொழி மாநாடு மாண்புமிகு கலைஞர் அவர்கள் வந்து கோவையில நடத்துறாங்க 5 நாள். அப்ப நாங்க 150 கிலோ இடையில தமிழ்தாய் 50 சிலை செய்து கவிஞர் வைரமுத்து தவத்திரை குண்டுகுடியோட முன்னிலையில கலைஞர்கிட்ட காமிச்சு அவர் அதை பார்த்து ஒப்புதல் கொடுத்து அந்த பயணத்தை அவரோட இல்லத்திலிருந்து தொடக்கி வைத்து 30 நாட்கள் கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரைக்கும் பல்வேறு இடங்கள்ல ஊர்வலமா போய் அந்த செம்மொழி மாநாட்டுல 5 நாளும் கலந்துகிட்டோமா. அந்த 50 சிலை இன்னைக்கு மதிப்பு 10 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள அந்த 50 சிலை எங்களுடைய தமிழ்தாய் அறக்கட்டளை கூட்டத்துல நிறுவி இருக்குங்கம்மா. அது எங்ககிட்டே இருக்கிற சிலை. அடுத்தது தமிழ்தாய் சிலையா நம்ம கொடுக்க வேண்டாம், அது சில பேர் வந்து சாமி அம்பாள் மாதிரி இருக்குன்னு சொன்ன பிறகு நாங்க திருவள்ளுவர் கொடுக்கறதுன்னு மாத்துறோங்கம்மா. அப்ப முதல் சிலை நாங்க என்ன செய்யறோம்னா, தமிழுக்காக வடநாட்டுல பாராளுமன்றத்துல குரல் கொடுத்த உத்தரகாண்ட் மாநில ராஜ்யசபா எம்பி தருண் விஜய்ங்கிறவருக்கு திருவள்ளுவர் சிலை கொடுக்குறோம். அவர் கொடுத்த பிறகு
எங்களுடைய பணிகள் வெளியில வெளி உலகத்துக்கு தெரிய ஆரம்பிக்குது. பல பேர் திருவள்ளுவர் சிலை கேட்கறாங்க. அதன் அடிப்படையில 2870 கிலோ இடையில ஒரு திருவள்ளுவர் சிலைமா கன்னியாகுமரியில இருந்து சென்னை வரை சென்னை வரைக்கும் 16 நாள் ஊர்வலமா வந்து கப்பல்ல மொரிசியஸ் நாட்டுக்கு அனுப்பி வச்சோம். மொரிசியஸ் நாட்டுல மகாத்மா காந்தி கல்வி நிறுவனம்னு அங்க இருக்கு. அந்த கல்வி நிறுவனத்துல இந்த திருவள்ளுவர் சிலை இருக்கு. அங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலை இதுதான். இந்தியாவில இருந்து மகாத்மா காந்தி அங்க இருக்காரு, தமிழராகிய திருவள்ளுவர் அங்க இருக்காரு. மகாத்மா காந்தி நிறுவனத்துல அந்த சிலை நிறுவிருக்கோமா. 2016 இது நடந்தது. அடுத்தது 2019 உலக திருக்குறள் மாநாடு மலேசியாவில் நடந்தப்ப 1800 கிலோ எடையுள்ள திருவள்ளுவர் சிலை. இப்ப அந்த சிலை வந்து பினாங்கு மாநிலத்தில் இருக்கிற இந்திய கலாச்சார மைய மண்டபத்தில் அதை நிறுவிருக்கிறாங்க. அடுத்தது இலங்கையில குடும்ப தமிழ்ச்சங்கத்துக்கு ஒரு திருவள்ளுவர் சிலை கொடுக்குறோம். அது வந்து நம்ம திறமணி ஆசிரியர் வைத்தியநாதன் ஐயாவும் பேராசிரியர் குறிஞ்சிவேந்தன் வந்து திறந்து வைக்கிறாங்க. அது இன்றளவும் இலங்கைக்கு போனோம்னா கொழும்புல இருக்கக்கூடிய கொழும்பு தமிழ்ச்சங்கத்துல நம்முடைய திருவள்ளுவர் சிலை இருக்கு. அடுத்ததாக ஈழத் தமிழர்கள் முதல் குரல் கொடுத்து உயிர் நீத்த உரிம்பராய்ங்கிற கிராமத்துல ஒரு திருவள்ளுவர் சிலை நிறுவி இருக்கிறோம். அடுத்தது விபுலானந்த அடிகளாருக்கு சிலைக்கு அருகில் காரைத்தீவு பிரதேச சபை அவர் பிறந்த ஊர்ல இலங்கையில அங்க ஒரு திருவள்ளுவர் சிலை நிறுவி இருக்கிறோமா. எல்லாமே முத்தாய்ப்பான. அதை விட மிக சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, வடநாட்டுல மணிப்பூர்ல பர்மா எல்லையில மோரேன்னு ஒரு ஊரு, பல்வேறு மொழிகள் சேர்ந்த தமிழர்கள் உட்பட பல்வேறு மொழிகள் சேர்ந்தவங்க பர்மாகாரங்க உட்பட வசிக்கக்கூடிய இடம். அந்த எல்லையில மோரே தமிழ்ச்சங்கம் இருக்கு. அந்த தமிழ்ச்சங்கத்துக்கு பர்மா எல்லையில ஒரு திருவள்ளுவர் சிலையை கொடுத்து நிறுவி இருக்கிறோம். அது கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேல ஆகுமா. அதன் பிறகு தமிழ்நாட்டில் வந்து திருச்சியின் அருகில் இருக்கிற புத்தராம்பட்டி நேரு நினைவு கல்லூரிக்கு ஒரு சிலை, அதே போல திருநெல்வேலியில் இருக்கிற லிட்டில் ஃப்ளவர் மேல்நிலைப் பள்ளிக்கு ஒரு திருவள்ளுவர் சிலை. அது இல்லாம பல்வேறு தமிழ் அறிஞர்களுக்கு பேர் சொன்னா நிறைய பேர் சொல்லலாம். தமிழ் அறிஞர்களுக்கு திருவள்ளுவர் சிலை கொடுத்துட்டு 24 திருவள்ளுவர் சிலை இது வரைக்கும் நாங்கள் அன்பளிப்பா வழங்கிட்டு 25வது திருவள்ளுவர் சிலை இப்போ 9 அடி உயரம், 6 அடி பீடம் கொண்ட ஒரு 15 அடி 16 அடி உயரத்துக்குள்ள திருவள்ளுவர் சிலையை இப்ப எங்களுடைய தமிழ்தாய் அறக்கல இருக்கக்கூடிய அந்த தமிழ்தாய் கூட்டத்தில் முகப்போல அந்த திருவள்ளுவர் சிலையை நிறுவிக்கிறோமா. அதாவது எங்களுடைய அமைப்பு இது வரைக்கும் 24 சிலைகளை இது வரைக்கும் அன்பளிப்பா வழங்கியிருக்கோம். இந்த சிலைகளை வழங்குறதுக்கு யார்கிட்டையும் நாங்கள் நன்கொடை வாங்கல, வெளியிலையும் நன்கொடை வாங்கல, சிலை பெறுபவங்கள்ட்டையும் நாங்கள் எந்த எதிர்பார்ப்பு இல்லாம இந்த சிலைகளை நாங்க இது வரைக்கும் அன்பளிப்பா வழங்கியிருக்கோமா. இதன் காரணமா எனக்கு வந்து தமிழ்நாடு அரசு வந்து இத்தனை பணிகளுக்கும் இது வரைக்கும் நான் என்னுடைய நேர்காணல பேட்டியில சொல்லியிருக்கக்கூடிய இத்தனை பணிகளுக்கும் முத்தாய்ப்பாக தமிழ்நாடு அரசு எனக்கு தமிழ்ச்செம்மல்ங்கிற அரசு விருதை வழங்கி கௌரவிச்சிருக்காங்கம்மா. மகிழ்ச்சிங்க ஐயா. ஏதாவது ஒண்ணு செழுமைப்படுத்துற மாதிரி இருந்தா இன்னுமே சிறப்பா தானே இருக்குங்க. உண்மைதாங்க. இன்னும் தொடர்ச்சி என்னுடைய வயது இருக்கு, அனுபவங்கள் இருக்கு. இன்னும் தொடர்ந்து நான் பணியாற்றுவேன். என்னுடைய பணிக்கு வந்து என்னுடைய குடும்பத்தார், மகன், மனைவி எல்லாருமே நண்பர்கள், உற்ற நண்பர்கள், உள்ளூர்காரவங்க, வெளியிடக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாருமே உறுதுணையா எந்த எதிர்பார்ப்பு இல்லாம என்கிட்ட பழகிட்டு இருக்காங்க. அதனால வந்து என்னோட பணி வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்கம்மா. வாழ்த்துக்கள் ஐயா. வாழ்த்துக்கள். பட்டாம்பூச்சி பண்பலை என்னுடைய உணர்வுகளை இந்த நேரத்தில் வெளிப்படுத்துறதுக்கு காரணமா இருந்த உங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்மா. நன்றி நேயர்களே. மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நம்ம பட்டாம்பூச்சி FM. இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு.